Don't forget to like, subscribe and share the videos. ப்ராஜெக்ட் நமன். இந்த ப்ராஜெக்ட் நமன்ங்கிற ப்ராஜெக்ட் வந்து ரீசெண்டாக வந்து இந்தியன் ஆர்மினால லான்ச் பண்ணி போயிருக்காங்க. அதனால தான் நியூஸ்ல இருக்குது. இந்தியன் ஆர்மி லான்ச் த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் நமன் விச் வாஸ் டிசைன் டு ப்ரொவைட் டெடிகேட்டட் சப்போர்ட் டு த டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ், veterans and their families. So the particularly launched this kind of project naman to the support the defense prisoners, pensioners and veterans and their families also. Okay, the chief of the army staff General Upendra Dwivedi and the president of the army wives and welfare association Mrs. Sunita Dwivedi were present at the launching events. So this was the picture that have been taken in the project launching. Okay, the project naman அப்படிங்கிற பத்தி நம்ம பாக்குறப்ப இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்பார்ஸ் ஸ்கீம். ஸ்பார்ஸ்ங்கிற ஒரு போர்ட்டல் வந்து ப்ரீவியஸாவே இருக்குது. அதாவது எதுக்காகனா இந்த ஆர்மி வெட்டரன்ஸ் அவங்களோட பென்ஷனர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் டிஸ்போஸ் பண்றதுக்காக. ஓகே, டிஜிட்டல் பென்ஷன் சிஸ்டம் விச் வாஸ் ஸ்ட்ரீம்லைன்ஸ் பென்ஷன் ரிலேட்டட் ப்ராசஸ் ஃபார் டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் இந்த ஸ்பார்ஸ் போர்ட்டல். அதை சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் நம்பர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வால்வ்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசப்ஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா இந்த ரிசப்ஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து அந்த ஏரியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இதோட மெயினான ஃபோக்கஸ். இட் வாஸ் எனேபிள்டு த்ரூ த ட்ரைபார்ட்டி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, ட்ரைபார்ட்டி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இதோட ஒரு 3 குரூப், அதாவது இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளை வந்து லான்ச் பண்ணி அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ் காமன் சர்வீசஸ் சென்டர், சிஎஸ்சின்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். It was the first party, and second was e-governance India Limited, so the second party, and the HDFC Bank Limited. Okay, these are the 3 parties which have signed for the project number in the September 2023. Then common service centers are dedicated to army veterans, pensioners and war widows and next of kin, NOKs சொல்லி நம்மளுக்கு வந்து ஆர்மி சொல்லுவாங்க. ஆஃபரிங் ஸ்பாஸ் எனேபிள்டு பென்ஷன். இந்த ஸ்பான்ஸ் எனேபிள் பென்ஷன் வந்து ஈஸிஃபை பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி யாருக்காகனா ஆர்மி வெட்டரன்ஸ், பென்ஷனர்ஸ், வார் விடோஸ். வார் விடோஸ் மீன்ஸ் பர்டிகுலர் சோல்ஜர் வந்து ஒரு வார்லயோ இல்லைன்னா ஒரு அட்டாக்லயோ வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பவுஸுக்காக. ஓகே, அண்ட் த என்ஓகேஸ் நெக்ஸ்ட் ஆஃப் கின்ஸ், இட் மே பி a parents or the spouse or their legal care. Then government of citizen services and business to consumer services and at all single convention locations. ஓகே, அவங்களுக்கு எங்கெங்க தேவைப்படுதோ அந்த லொகேஷன்ல வந்து அவங்களால இந்த சர்வீஸை வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, இது வரைக்கும் இந்த 14 CICs have been established. ஓகே, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே நியூ டெல்லி, ஜலந்தர், டே, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இந்த சிஐசி வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இட்ஸ் நாட் ஓன்லி டெலிவர்ஸ் எசென்ஷியல் கேர் சப்போர்ட் டு த எஸ்டீம்டு வெட்டரன்ஸ். அந்த பர்டிகுலர் வெட்டரன்ஸ்க்கு மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலிஸ், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதர் வெட்டரன்ஸுக்கு வந்து இவங்க வந்து அந்த போர்ட்டல் மூலியமா வந்து சப்போர்ட் பண்றாங்க, அதாவது அந்த ப்ராஜெக்ட் அமௌண்ட் மூலியமா. ஓகே, என்டையர் ரெசிடென்ட் பாப்புலேஷன் ஆஃப் மிலிட்டரி ஸ்டேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங் லோக்காலிட்டிஸ் ஆல்சோ. ஓகே, ஈச் சிஎஸ்சிஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அந்த சிஎஸ்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிறது யாரு அப்படின்னா வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரனர் சொல்லி ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. He was selected from the among the veterans or the NOKs by the respective local military authorities. லோக்கல் மிலிட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து ஒரு செலக்ட் பண்ணி he may be a NOKs, அதாவது நெக்ஸ்ட் டு கின்னா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெட்டரன்ஸா கூட இருக்கலாம், ஆர்மில இருந்து வந்தவங்களா கூட இருக்கலாம். அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரனர் சொல்லி ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் த ரிசீவ் த காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் ஃபார் த டெலிவர் ஆஃப் ரெக்வயர்ட் சர்வீசஸ். அந்த சர்வீஸை வந்து அவங்க வந்து எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணணும், அவங்க வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே வந்து இவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. யாருன்னா e-governance India Limited. ஓகேவா, அந்த செகண்ட் பார்ட்டில பார்த்தோம்னா அவங்க தான் வந்து இந்த வெட்டரனுக்கு வந்து செலக்டட் வெட்டரனுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சொல்லி பாக்குறப்ப அந்த பர்டிகுலர் வெட்டரன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பிஎல்இ சூஸ் பண்ணவங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மந்த்லி 20,000 வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களோட ட்ரைனிங் பீரியட்ல வந்து 20,000 வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, மந்த்லி மானிட்டரி கிராண்ட் ஃபார் 20,000 ஃபார் ஃபர்ஸ்ட் 12 months மட்டும். ஓகே, அசிஸ்டிங் த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த சென்டர்ஸ். இதுக்காக தான் அந்த ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகே,
நம்ம ப்ராஜெக்ட் நம்மன்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அதில் வந்து யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, பர்டிகுலர்லி யாருக்கு பர்டிகுலரானா வெட்டரன்ஸுக்கு, பென்ஷனர்ஸ், வெட்டரன் அதாவது ஆர்மி பென்ஷனர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த விடோ ஒய்ஃப்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் யாருன்னா அந்த நெக்ஸ்ட் டு கின் அவங்க சொல்றாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ் ஆர் லீகல் ஹேர்ஸ் அடுத்த ஸ்பவுஸ், இவங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் அம்மன்ங்கிறது டெடிகேட்டடா ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மேபி பிலிம்ஸ்லயோ ஆர் மெயின்ஸ்லயோ வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது வந்து சான்சஸ் வந்து இருக்கு.